அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஹெச் லாரன்ஸ் எழுதியிருக்க ரெயின்போன்ற நாவலோட சம்மரி பார்க்கலாம். இந்த நாவல் எங்கே நடக்கிற மாதிரி இருக்குன்னா, இங்கிலாண்டில் என்ன பீரியட் ஆஃப் டைமில் இந்த நாவல் நடக்குதுன்னா 1840s ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேரக்டரை இன்ட்ரோ பண்ணுறேன். அவருடைய நேம் டாம் பிராங்க்வென். இவருக்கு 28 வயசு ஆகுது. இவருடைய அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. இவர் ஒரு பேச்சுலர். இப்போது டாமோட ஏரியாவுக்கு புதுசாக ஒரு லேடி செட்டில் ஆகுறாங்க. அந்த லேடியோட நேம் லிடியா. இவங்க செகண்ட் கேரக்டர். டாம் ஃபஸ்ட் டைமாக லிடியாவை பார்க்குறாரு. பார்த்த உடனே ரொம்பவுமே பிடிச்சிருது. எப்படியாவது இந்த லேடியை நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ டாம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த லேடியை பற்றி நிறைய தெரிஞ்சிக்க விரும்புகிறாரு. ஸோ அவர் என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, லிடியாவுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சுனோ, இப்போ அவங்க விதவையாக இருக்காங்க, ஒரு விடோவாக இருக்காங்கன்னு தெரிய வந்தது. லிடியாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர். பட் அவர் இப்போ இறந்துட்டாருன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் லிடியா லண்டனை சேர்ந்தவங்க இல்லை, அவங்க வேறு ஒரு கண்ட்ரியை சேர்ந்தவங்க. இப்போ இவங்க இமிக்ரெண்ட்டாக லண்டனுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. லிடியாவுக்கு இப்போது 4 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா. அவரோட நேம் ஆனா. இந்த விஷயம் எல்லாமே டாமுக்கு தெரிய வருது. இருந்தாலுமே டாம் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படியாவது நம்ம லிடியாவை மேரேஜ் பண்ணிக்கணும் தான் நினைக்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, லிடியாவுக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறாரு. அவங்களையுமே ஒத்துக்கிறாங்க இந்த மேரேஜுக்கு. அவங்க 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, டாம் அண்ட் லிடியா. ஆக்சுவலி லிடியாவுக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இருந்தாலுமே அவங்க எதுக்காக ஓகே சொன்னாங்கன்னா, ஹேனாவோட ஃப்யூச்சருக்காக தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாமுக்கு குடிக்கிற ஹேபிட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு அரகன்ஸ். லிடியாவுக்கும் டாமுக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லிடியா அவள் ஒன்றும் ஃப்ளூயன்சி கிடையாது இங்கிலீஷில். இவங்க 2 பேருமே வேறு கண்ட்ரியை சேர்ந்தவங்க தானே. ஸோ வீட்டில் அடிக்கடி பிரச்சனை வரும். ஆனால் டாமுக்கு ஹேனாவை ரொம்பவுமே பிடிக்கும். ஏன்னா தான் இப்போ ஃபஸ்ட் ஹஸ்பண்டோட பொண்ணாக இருந்தாலுமே டாம் ஹேனாவை நல்லா தான் கேர் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஹேனாவை படிக்க வைக்கிறதுக்கு ஸ்கூல்லையுமே அனுப்புனாங்க. ஹேனா இண்டிபெண்ட்டான ஒரு கேர்ள். தனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் தான் பண்ணுவாங்க. மற்றவங்க பண்ண சொல்கிறத இவங்க மோஸ்ட்டாக பண்ண மாட்டாங்க. அதை அவாய்ட் பண்ணுவாங்க. நம்ம லைஃப் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், நம்ம நம்மளோட லைஃப்பை ஜாய்ஃபுல்லாக லீட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு டிப்பிக்கலான ஒரு கேர்ள். ஒன்ஸ் என்ன ஆகுதுன்னா, ஹேனா வில் பிராங்க்வென் அப்படின்ற ஒருத்தங்களை மீட் பண்ணுறாங்க. யார் இந்த வில் பிராங்க்வென்னா, ஹேனாவுக்கு கசின் முறை வருது இவங்க. சரிங்களா? ஹேனாவுக்கு வில்லோட கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருது. ஹேனா அதிகமாக வில்லோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது டாம் பிராங்க்வெனுக்கு தெரிய வருது. அதாவது ஹேனாவோட அப்பாவுக்கு தெரிய வருது. இவருக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன சொல்கிறாருன்னா, ஓப்பனாகவே அந்த வில் நம்மளுடைய வசதிக்கு வரமாட்டான். அதாவது அவன் அவ்வளோ பெரிய பணக்காரன் கிடையாது. நீங்கள் 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டாலுமே கஷ்டம் போடுவீங்க. அவங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இண்டிபெண்ட்டான ஒரு கேர்ள், தனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதானே பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பாவோட ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா, நீ என் அப்பாவே கிடையாது, என்னுடைய அப்பா இறந்துட்டார், உனக்கு நான் என்ன பண்ணாலுமே பிடிக்காது, எப்போவுமே எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நீ அகெயின்ஸ்டாக தான் பண்ணுற, நாங்கள் நல்லா இருக்கிறதே பிடிக்கலையா உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு போயிடுறாங்க. டாம் அன்றைக்கி ஃபுல்லாமே ட்ரிங்க் பண்ணிவிட்டு அதையே நினச்சிக்கிட்டே இருக்கார். அடுத்த நாள் என்ன பண்ணுறாருன்னா, ஹேனாவை கூப்பிட்டு சரி நீங்கள் 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த வில்க்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை டவுரியாக கொடுத்துட்றாரு. 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஆனாவுக்கும் அந்த வில் பிராங்க்வெனுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. 1 வீக் 2 பேருமே எந்த ஒரு சண்டையும் போடல, ஹாப்பியாக இருந்தாங்க. ஆனால் 1 வீக்குக்கு ஆஃப்டர் ஆனா தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அது வில்க்கு சுத்தமாக பிடிக்கல. இல்லை வேணான்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த ஒரு ஆர்கியூமெண்ட் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஹேனா வேணும்னு சொல்கிறாங்க, இவர் வேணான்னு சொல்கிறாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா, அவங்க 2 பேருக்கு அப்போவே அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகேவா? நம்ம பார்த்துட்ருக்க இந்த நாவல் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு நாவல். அரசுலா அவங்களுடைய காலேஜ் டைமில் அவங்களுடைய லேடி டீச்சர் மேலேயே அஃபேர் வச்சுப்பாங்க. இதெல்லாமே லெஸ்பியன் ஆக்ட். நம்ம இதை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? ஹாண்டன் அண்ட் அசிலா 2 பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணிப்பாங்க. ஹாண்டன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோல்ஜர். இவருக்கு இப்போ எங்கே வேலை வந்திருக்குன்னா, இந்தியாவில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஜாப் வந்திருக்கு. என்ன சொல்கிறாருன்னா, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், அங்கே போய் செட்டில் ஆகிடலான்னு. பட் இவங்களுக்கு இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், லவ் பண்ணோம். எனக்கு இந்த மேரேஜ், இந்த குழந்தை பெற்றுக்கிறது, ப்ரெக்னென்சி, இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்ன உடனே அவர் கேட்குறாரு, அகைன் கேட்குறாரு என்னென்னு, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஹாண்டன். பட் இவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை.
ஸோ ஆண்டன் என்ன பண்ணிடுறாருன்னா அவர் இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு போயிட்டார். ஓகேவா. இப்போது அசிலா வந்து ஒரு விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. என்னென்னா அவங்க வந்து ப்ரெக்னென்சியாக இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிட்றாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. என்னென்ன இந்த மாதிரி நான் வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கேன், நீ சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒன்றா இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் அவங்க எழுதின லெட்டருக்கு ரிப்ளை வரவே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஊரில் போய் விசாரிக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது என்னென்னா இவர் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு லேடியை மேரேஜ் பண்ணிவிட்டு கூட கூட்டிகிட்டு போயிட்டாருன்ற விஷயம் தெரிய வருது. இப்போது அசிலா ரொம்பவே டிப்ரெஷன் ஆகிடுறாங்க. தன்னுடைய லைஃப் வந்து என்ன ஆக போகுதுன்ற மாதிரி. அப்போ என்ன ஆகுதுன்னா வானத்தில் வந்து ரெயின்போ வந்து தெரிய வருது. ஸோ அதை பார்த்த உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே நம்மளுடைய லைஃப்பை வந்து நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம், நியூவாக ஸ்டார்ட் பண்ணலாம், கண்டிப்பாக நம்மளோட லைஃப் வந்து மாறிடுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதோட இந்த நாவல் வந்து முடிஞ்சிருது. ஓகேவா. உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ராமா, போய்ட்ரி இல்லை ஸ்டோரிஸ் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரான்ஸ்லேஷன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்டு தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். ஹாவ் எ நைஸ் டே.